வர பிரசித்தியானவர். காஞ்சி மகா பெரியவாளும் ராமேஸ்வரத்தில் ஆதிசங்கரர் கணபதி ஆலயம் கட்டுவதற்கு முன்பு இந்த பிள்ளையாருக்கு சங்கடங்கள் ஏதுமில்லாமல் கோவில் பணி நிறைவேறுவதற்கு 108 சிதர்த்தேங்காய் சமர்ப்பித்தாராம். ராமேஸ்வர கடற்கரையில் காஞ்சி மகா பெரியவர் ஆதிசங்கரருக்கு ஒரு கோவில் எழுப்பினார். அங்கு 16 கணபதிகளையும் கொண்ட ஒரு சிறு கணபதி கோவிலும் உண்டு. இந்த உப்பூர் விநாயகர் வந்த விவரமும் அதிசயமே. ராமேஸ்வர தரிசனம் செய்பவர்கள் இவரை முதலில் தரிசிப்பது அவசியம். அகத்திய முனிவர் இந்த கடலோரம் தவம் செய்து கொண்டிருந்தார். அங்கு வந்த சூரியன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான். அவர் உடனே, உன் இப்போதைய நிலை மாறி நீ அக்னி பிழம்பாக இருப்பாய் என்றும் உன்னை நெருங்கும் எந்த பொருளும் சாம்பலாகும் என்று சபித்தார். சூரியன் தன் தவறுக்கு வருந்தி தாப விமோச்சனம் வேண்டினார். மனமிறங்கிய அகத்தியர், கடற்கரையில் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபடு. சூரிய வம்சத்தில் ஒரு மகத்தான அரசன் அந்த விநாயகரை வந்து வணங்கிட உன் சாபம் தீருமென்றார். சூரியன் ஸ்தாபித்து வழிபட்டதால் விநாயகருக்கு கூரை கிடையாது. வெயிலுக்கு உகந்த விநாயகர், ராமன் வழிபட்ட விநாயகர் ஆதலால் அங்கு சூரிய பகவானையும் அகத்தியரையும் காணலாம். கணபதி சித்தி புத்தி தேவிகளுடன் அமர்ந்துள்ளார்.